பிரதமர் மோடிக்கு 75 வயதாகிவிட்டது. பாஜகவின் விதிப்படி அவர் ஓய்வு பெற வேண்டுமா? அவருக்கு அடுத்து யார் இந்தியாவின் பிரதமர்? இந்த கேள்விக்கு இப்போ விடை கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம சென்னையில். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சென்னையில் நடந்த கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைத்திருக்கிறார். அடுத்த பிரதமர் யார் என்பதை முடிவு செய்வது ஆர்எஸ்எஸ் கையில் இல்லைன்னு அவர் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்கு. அடுத்த 4 நிமிஷத்துல மோகன் பகவத் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் என்ன? மோடி ஓய்வு பெறுவாரா மாட்டாரா? அவருக்கு அடுத்து அமித்ஷாவா யோகியா? இதோட முழு பின்னணியே அலச போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமான திருப்பம் கடைசியில இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். பாஜகவில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. 75 வயசு ஆனா அவங்க தேர்தல் அரசியல்ல இருந்து ஓய்வு பெற்று மார்க்தர்ஷக் மண்டல், அதாவது வழிகாட்டும் குழுவுக்கு போயிடணும். இதனால தான் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டாங்க. இப்போ போன செப்டம்பர் மாசம் பிரதமர் மோடிக்கு 75 வயது பூர்த்தியடைந்தது. இப்போ அந்த ரூல் மோடிக்கு பொருந்துமா? இந்த சூழல்ல தான் ஆர்எஸ்எஸ் அமைப்போட 100ஆண்டு விழா கொண்டாட்டம் நம்ம சென்னையில நடந்துச்சு. இதுல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கலந்துகிட்டாரு. அங்க இருந்த தொண்டர்கள் சரமாரியா கேள்வி கேட்டாங்க. மோடி ஏன் இன்னும் ஓய்வு பெறல? அடுத்த வாரிசு யார்? தலைநகரை மாற்றுவீர்களா? இதுக்கு மோகன் பகவத் சொன்ன பதில் தான் இப்போ தேசிய அரசியல்ல புயலை கிளப்பி இருக்கு. பொதுவா பாஜகவோட தாய் அமைப்புன்னு சொல்லப்படுற ஆர்எஸ்எஸ் தான் முக்கிய முடிவுகளை எடுக்கும்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா மோகன் பகவத் என்ன சொன்னார் தெரியுமா? மோடிக்கு அடுத்து யார் பிரதமருங்கிறத மோடியும் பாஜகவும் தான் முடிவு பண்ணுவாங்க. இதுல எனக்கு எந்த கருத்துமே இல்ல, நான் நன்மையை மட்டுமே விரும்ப முடியும் அப்படின்னு கையை விரிச்சிட்டாரு. கவனிச்சீங்களா? எங்க கிட்ட அதிகாரம் இல்ல, எல்லாம் மோடி கிட்ட தான் இருக்குன்னு அவர் சொன்னது சாதாரண விஷயம் இல்ல. இது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையிலான அதிகார போட்டியை காட்டுதா, இல்ல மோடி இப்போ ஆர்எஸ்எஸ்ஐ விட பவர்ஃபுல் ஆகிட்டாரா? நண்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த பிரதமரை முடிவு செய்ய வேண்டியது மக்களா இல்ல ஆர்எஸ்எஸ்ஸா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக் போடுங்க. ஏற்கனவே செப்டம்பர் மாசம் மோகன் பகவத் இன்னொரு இடத்துல பேசும்போது, நானும் மோடியும் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள், சங்கம் வேலை செய்ய சொல்லும் வரை நாங்க வேலை செய்வோம்னு சொல்லியிருந்தாரு. அதாவது 75 வயசு ரூல் மோடிக்கு செல்லுபடியாகாது, அவர் நினைக்கிற வரைக்கும் அவர்தான் பிரதமருங்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. இப்போ சென்னையில் அவர் பேசினது அடுத்த வாரிசு பத்தின முடிவையும் மோடி கிட்டையே கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ மோகன் பகவத் பந்த மோடி கோட்ல போட்டாச்சு. மோடிக்கு அடுத்து யார்? டெல்லி வட்டாரத்துல அடிபடுற 3 முக்கிய பெயர்கள். 1 அமித்ஷா, மோடியின் நிழல்னு சொல்லப்படுறவர். 2 யோகி ஆதித்யநாத், இந்துத்வ அரசியலின் முகம். 3 நிதின் கட்கரி, ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமானவர். ஆனா மோகன் பகவத் பேச்சை வச்சு பார்த்தா மோடி யாரை கை காட்டுறாரோ அவர்தான் அடுத்த பிரதமர். அது அமித்ஷாவா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி அந்த கேட்கப்பட்டது. இந்தியாவின் தலைநகரை மாற்றுவீர்களா? ஏன்னா அம்பேத்கர் கூட 2வது தலைநகர் தென்னிந்தியால இருக்கணும்னு சொல்லியிருக்கார். இதுக்கு மோகன் பகவத், அதுவும் அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம், சாதக பாதகங்களை அவங்க தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. இது மூலமா ஆர்எஸ்எஸ் இனி நேரடி அரசியல் முடிவுகள்ல தலையிடாதுன்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்களா? இது மாதிரி பாலிடிக்ஸ் பின்னாடி இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் தட்டிடுங்க. ஆக மொத்தம் மோகன் பகவத் சொன்னதை வச்சு பார்த்தா 2 விஷயம் தெளிவா தெரியுது. முதல் விஷயம், மோடி இப்போதைக்கு ஓய்வு பெற போறது இல்ல. 2வது விஷயம், அடுத்த பிரதமர் யாருங்கிறது ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணாது, அது முழுக்க முழுக்க பாஜக மற்றும் மோடியின் தனிப்பட்ட முடிவு. இது எதிர்காலத்துல பாஜகவுக்குள்ள உள்கட்சி பூசலை ஏற்படுத்துமா இல்ல சுமூகமா அதிகாரம் மாறுமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன நண்பர்களே, மோகன் பகவத்தின் இந்த பதிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடிக்கு அடுத்து யார் வந்தா இந்தியாவுக்கு நல்லது? ஆப்ஷன் ஏ அமித்ஷாவா? ஆப்ஷன் பி யோகியா? ஆப்ஷன் சி வேற யாராவது? கமெண்ட்ல உங்க ஓட்ட போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.